விவசாயினால சாதிக்க முடியுமானா சாதிச்சு காமிச்சிட்டோம். நாட்டில் இருக்க அத்தனை விமான படை அதிகாரிகள்ல இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. வீர விளையாட்டு விளையாண்டவங்க இன்னைக்கு கடலோர காவல்படையில அதிகாரி ஆக முடியுமானா அதையும் ஒரு பையன் சாதிச்சு காமிச்சிருக்கான். மேஜர் அன்னபூர்ணி ஒரு அதிகாரியாகி ஒரு 300 பேரை காப்பாத்திட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. ஆண்டிப்பட்டியை சேர்ந்த பொண்ணு. Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu, and PSNA College of Engineering and Technology, Dindigul. Presents Behind Notes அடுத்து என்ன படிக்கலாம் 2026. Powered by Danish Chennai College of Engineering, Tambaram. Vinayaka Mission Kribananda Warrior Engineering College, EGS Pillai Group of Institutions, Velamal Nexus. நான் ஒரு பேங்கிங் சர்வீஸ்ல 8 ஆண்டுகள் இருந்தேன். பேங்கிங் சர்வீஸ்ல இருக்கும் போது என்ன மாதிரி நிறைய மாணவர்கள் இளைஞர்கள் என்னை அணுகுவாங்க. என் பேங்க்லயே நான் அவங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி அவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்தேன். அப்படி ட்ரைனிங் கொடுத்ததுல நிறைய பேர் இன்னைக்கு கமாண்டிங் ஆஃபீஸரே ஆயிட்டாங்க, கர்னல் வரைக்கும் போயிட்டாங்க. நான் இது 3 நேரம் இறங்கினேன். இன்னைக்கு 350க்கு மேலே அதிகாரிகள் கொடுத்தாச்சு முப்படையில், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், கோஸ்ட் கார்டில். அதில் சில பேர் தான் பார்க்கலாம். சாதாரணமாக ஒரு சூலூர்ன்ற சொல்லக்கூடிய ஒரு ஊர் கோயம்புத்தூர்ல, அந்த ஊர்லேருந்து போயிருக்கான். இந்த கடற்படை பைலட்டில் மோஸ்ட் ஸ்பிரிட்டட் பைலட் அவார்டு வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பையன் தான் அந்த பையன். இந்தியாவிலே மிக கடினமான எக்ஸாம் என்ன அப்படின்னா நிறைய பேர் IAS IPS அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த கிராஃபில் பார்க்கலாம். நீங்கள் முதல் கஷ்டமான எக்ஸாம் என்ன அப்படின்னா நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி NDA +2 அடுத்து எழுதக்கூடிய எக்ஸாம். இதுவும் UPSC தான் நடத்துகிறாங்க. இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணால் 4 வருஷம் முடிஞ்சோன்னா உங்களுக்கு ஒரு டிகிரியும் கிடைக்கும், ஆஃபீஸர் பதவியும் கிடைக்கும். அதாவது +2லேயே அவங்க ஆஃபீஸர் ஆன மாதிரி. மற்ற பரீட்சையெல்லாம் படித்து எழுதுனீங்கன்னா அதுவே கஷ்டம்தான். ஆனால் இந்த பரீட்சையில் படித்து எழுதி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தபடியாக ஒரு எக்ஸாம் இருக்கு. அது மிக கொடூரமான எக்ஸாம் ஒன்று. அதுக்கு பேர் சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டு அப்படின்ற ஆளுமை திறன் போட்டி. அந்த SSBங்கிற எக்ஸாமை பாஸ் பண்ணுறது தான் இதில் கஷ்டமான விஷயம். இது +2 முடிச்சிட்டும் போகலாம், எங்களை மாதிரி டிகிரி முடிச்சிட்டும் அதிகாரி ஆகலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்தியாவிலே மிக கடினமான எக்ஸாம் என்ன அப்படின்னா நிறைய பேர் IAS IPS அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இந்த கிராஃப்ல பார்க்கலாம். நீங்க எது கஷ்டமான எக்ஸாம், எது ஈஸியான எக்ஸாம், அதாவது கடினமான பரீட்சையில எது மிக கடினமான பரீட்சை, எது ஓரளவுக்கு கஷ்டமான பரீட்சை, எது ரொம்ப ஈஸி அப்படின்னு. இந்த ரொம்ப ஈஸியில எது இருக்கு பாத்தீங்களா? நீட் எக்ஸாம். இந்த நீட்டுக்கு தான் பயந்துட்டு நிறைய பேர் எந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பட் மிக இந்தியாவில், அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இருக்கிறதுல ஈஸி நீட். அடுத்து அப்படியே நீங்க வந்தீங்கன்னா IIT எக்ஸாம் வருது. IIT எக்ஸாம் 4வது இடத்துல இருக்கு. அதாவது கடினமான எக்ஸாம்ல 4வது இடத்துல இருக்கு. அப்படியே கொஞ்சம் மேல வந்தீங்கன்னா இந்த RBI ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லாம் வருது. ஒரு படி மேல வந்தீங்கன்னா UPSC 2வது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல கிடையாது, 2வது இடத்துல இருக்கு. அதாவது IAS IPS எக்ஸாம்ங்கிறது கஷ்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிக கடினம். ஆனால் இந்தியாவில் 2வது கடினமான எக்ஸாம். அப்ப முதல் கஷ்டமான எக்ஸாம் என்ன அப்படின்னா நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி NDA +2 அடுத்து எழுதக்கூடிய எக்ஸாம். இதுவும் UPSC தான் நடத்துறாங்க. இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணா 4 வருஷம் 3 வருஷம் NDAல இருப்பாங்க, 1 வருஷம் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எதுக்கு போறாங்களோ அங்க இருப்பாங்க. 4 வருஷம் முடிஞ்சோன்னா உங்களுக்கு ஒரு டிகிரியும் கிடைக்கும், ஆபீசர் பதவியும் கிடைக்கும். அதாவது +2லயே அவங்க ஆபீசர் ஆன மாதிரி. இதுதான் இந்தியாவிலே மிக கடினமான எக்ஸாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்பீக்கர் UPSC சிவில் சர்வீசஸை பத்தி பேசும்போது தான் எனக்கு சடனா தோணுச்சு இந்த கிராஃபை காமிக்கலாம். ஏன்னா அதை விட கடினமான ஒரு பரீட்சை இருக்கு அப்படின்னா இதுதான். இது ஏன் கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இன்னைக்கு நான் நேரம் நான் ஒரு 10 பேர் இதை கிளியர் பண்ண ஒரு 10 பேரை காமிச்சிட்டு போயிடுவேன். பட் இது ஏன் மிக கடினமான எக்ஸாம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஏன் சார் UPSCல இல்லாத விஷயம்? UPSC சிவில் சர்வீசஸ், இதுவும் UPSC தான் நடத்துறாங்க, NDA UPSC தான் நடத்துறாங்க. UPSC சிவில் சர்வீசஸ்ல இல்லாத ஒரு விஷயம் இங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க மற்ற பரீட்சையெல்லாம் படிச்சு எழுதுனீங்கன்னா அதுவே கஷ்டம் தான்.
ஆனா இந்த பரீட்சையில படிச்சு எழுதி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தபடியாக ஒரு எக்ஸாம் இருக்கு. அது மிக கொடூரமான எக்ஸாம் ஒண்ணு. அதுக்கு பேரு சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டு அப்படின்ற ஆளுமை திறன் போட்டி. சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டு, SSB. அந்த SSBங்கிற எக்ஸாம் பாஸ் பண்றது தான் இதுல கஷ்டமான விஷயம். அதனாலதான் இது வந்து இந்தியாவின் மிக கடினமான பரீட்சையில இருக்கு. இது வந்து +2 முடிச்சிட்டும் போலாம், எங்களை மாதிரி டிகிரி முடிச்சிட்டும் அதிகாரி ஆகலாம். எந்த வயசுல எந்த துறையிலையும் நீங்க அதிகாரி ஆகணும்னு நினைச்சீங்கன்னா, அதாவது மெடிக்கல் ஆஃபீஸர் தவிர, டாக்டர் தவிர, மிலிட்ரியில டாக்டர்ஸ் மட்டும்தான் இந்த SSB எக்ஸாமை பாஸ் பண்ண மாட்டாங்க. அவங்கள தவிர மற்றவங்க அத்தனை பேரும் இந்த சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டு எக்ஸாம் பாஸ் பண்ணதான் அதிகாரி ஆக முடியும். இதை பாஸ் பண்ணவங்கள யாருன்னு பார்த்துடலாமா? இந்தியாவிலே மிக கடினமான பரீட்சையை பாஸ் பண்ணவங்க யாரு? இந்த மிக கடினமான பரீட்சையை பாஸ் பண்ண எனக்கு தெரிஞ்சு முதல் நபர் நான் தான். என்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் அது. நான் பாஸ் பண்ணும்போது, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 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 4-5 அதிகாரிகளை பார்த்து மோட்டிவேட் ஆகி அப்ளை பண்ணி 19 வயசுல யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலேஜில் 3rd இயர் படிக்கும் போதே அகில இந்திய அளவுல போட்டி போட்டு இதை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் ஒரு முறை பாஸ் பண்ணல, 3 முறை பாஸ் பண்ணியிருக்கேன். இது முதல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இது முதல் அப்பாயின்மெண்ட் ஆர்டரே நீங்க பாத்தீங்கன்னா 3 பேஜ் 5 பேஜ் வரும். அதுல முதல் 3 பேஜ்ல பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு தனியா ஒரு லெட்டர் எழுதுவாங்க. என்னென்ன எழுதுவாங்க அப்படின்னா, உங்க பையனை நாங்க வந்து இத்தனை கோடி மாணவர்கள்ல, இத்தனை கோடி இளைஞர்கள்ல இந்த நாட்டில இருந்து தேர்ந்தெடுத்து இந்த நாட்டை காப்பாத்துறதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கோம். இது மாதிரி ஒரு பையனை நீங்க வந்து மகானா பெற்றதுக்கு நீங்க பெருமைப்படணும் அப்படின்னு ஒரு லெட்டர் வரும். அப்போ ஆல் இண்டியாலையும் ஒரே ஒரு சீட்டு தான் இருந்தது எனக்கு. அந்த ஒரு சீட்டை நான் தான் தக்க வச்சுட்டேன். சிவில் இன்ஜினியரா இந்தியாலேயே, அகில இந்தியாலேயே 40 பேர் தான் எடுத்தாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்து. ஸோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த பரீட்சை வந்து இந்த இந்த ஆளுமையை பேஸ் பண்ணி இருந்தனாலதான் நான் பாஸ் பண்ணேன். படிப்பை மட்டும் பேஸ் பண்ணி இருந்தா சத்தியமா நான் பாஸ் பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா டிகிரிலேயே நான் 60 வாங்குறதுக்கே கஷ்டப்பட்ட பையன். ஓகே, பட் ஆளுமையை பேஸ் பண்ணனால அதுக்கு தேவையான ஃபவுண்டேஷன், அதுக்கு தேவையான வேலைகளை நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே செஞ்சனால நான் பாஸ் பண்ணேன். இதை நான் 3 முறை பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2வது முறை நான் பாஸ் பண்ணப்போ டிகிரியோட மார்க் 60% இருந்தால் மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. அப்போ நான் டிகிரியை முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த பரீட்சையை பாஸ் பண்ணிட்டேன். ஆனா ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே என்னோட டிகிரி மார்க் ஷீட் எல்லாம் சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணும்போது அவங்க ஒரு அழகான டெலிகிராம் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க. அந்த டெலிகிராம் என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னா, எங்களுக்கு 60 மார்க் வேணும், 60% வாங்கியிருக்கணும் நீங்க டிகிரியில. ஆனா நீங்க 59.88 வாங்கியிருக்கீங்க, 59.88. நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா 0.1 மார்க் இல்லைங்க எனக்கு. இந்த 0.1 மார்க் இல்லாதனால எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கல. நினைச்சு பாருங்க, நாட்டுல செலக்ட் ஆன ஒரு 30-40 பசங்கள்ல நான் ஒருத்தன். 2வது முறை, முதல் முறை எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு. பட் 2வது முறை ஏன் இந்த 2வது முறை போனேன், ஏன் முதல் முறையே போயிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணல அப்படின்னா, இது வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். இப்போ நான் என்னை பத்தி ஒரு விஷயம் சொல்லும் போதும் உங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சிடும். முதல் முறை நான் செலக்ட் ஆனது பர்மனன்ட் கமிஷன். 20 வருஷம் நான் சர்வீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் வெளில வந்துடலாம், இல்லை கண்டினியூ பண்றேன்னா பண்ணலாம். ஷார்ட் சர்வீஸ் கமிஷனுங்கிறது 5 வருடங்கள், என் டைம்ல 5 வருடங்கள் இருந்தா போதும். ஆனா இப்போ வந்து 10 வருஷம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. 10 வருஷம் இருக்கலாம். 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வெளில வரணும்னா வெளில வந்துடலாம், இல்லை கண்டினியூ பண்ணணும்னா பண்ணலாம். ஸோ அதுதான் செலக்ட் ஆன ஒரு 2வது முறை செலக்ட் ஆனதுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கல. அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி முதல்ல இருந்து இந்த பரோட்டா சூரி கதை தான். சரி மாப்பிள்ள முதல்ல இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு. முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு ப்ராவர்ப் இருக்கு, ஐ டிடன்ட் கம் திஸ் ஃபார் டு கம் திஸ் ஃபார் அப்படின்னு. நான் இவ்வளவு தூரம் வந்தது இவ்வளவு தூரம் வர்றது கிடையாது, அடுத்த இலக்கை தொடுவதற்கு. அதனால அதையும் செஞ்சுட்டேன். முதல்ல இருந்து ஆரம்பிச்சு கடற்படையும் எக்ஸாமுக்கு போய் அதையும் பாஸ் பண்ணி கடற்படை ஜாயின் பண்ணிட்டேன் நான். இதுதான் என்னோட கதை. கடற்படையில அதிகாரியா ஜாயின் பண்ணேன். அங்க வந்து அதாவது நான் ஆர்மி எதுக்காக போகணும்னு நினைச்சேன்னா, நான் வந்து ஒரு பாரா SFன்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் போர்சஸ், அதுக்குள்ள போய்
சில என்ன சொல்றது வீர தீர ஆப்ரேஷன்ஸ்ல இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். பட் அதை என்னால பண்ண முடியல, ஏன்னா அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கல. ஸோ அப்போ நேவியில அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு, மெரின் கமாண்டோன்னு சொல்லிட்டு. அதற்கு முயற்சி எடுக்கும் போது என்னால மெடிக்கலி கோப்பப் பண்ண முடியல, கேட்டகரி ஆகிட்டேன். அதனால நான் வந்து ரிசைன் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். ரிசைன் பண்ணிட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு பேங்கிங் சர்வீஸ்ல ஒரு 8 ஆண்டுகள் இருந்தேன். பேங்கிங் சர்வீஸ்ல இருக்கும் போதே என்ன மாதிரி நிறைய மாணவர்கள் இளைஞர்கள் என்னை வந்து அணுகுவாங்க. எப்படி சார் இந்த மாதிரி அதிகாரி ஆகுறது, இந்த பரீட்சையை எப்படி பாஸ் பண்றது, இதை பத்தி எந்த விழிப்புணர்வும் இல்லை. நம்ம 2026ல விழிப்புணர்வு வந்து உங்க கையில இருக்கு. நான் சொல்றது 2007, 8 அந்த சமயத்துல இன்டர்நெட்ல இருந்தது. பட் இன்டர்நெட் தவிர போன்ல எல்லாம் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு கிடையாது, சோசியல் மீடியா கிடையாது. ஸோ அதனால என்கிட்ட வந்து கேட்பாங்க. அவங்களுக்கு நான் பேங்க்ல வேலை செஞ்சுட்டு, நான் சீஃப் மேனேஜர், நான் ஆல்மோஸ்ட் வைஸ் ஏவிபி அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட் வரைக்கும் போனேன். என் பேங்க்லயே நான் வந்து அவங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி அவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்தேன். அப்படி ட்ரைனிங் கொடுத்ததுல நிறைய பேர் இன்னைக்கு கமாண்டிங் ஆஃபீஸரே ஆயிட்டாங்க, கர்னல் வரைக்கும் போயிட்டாங்க. அப்பதான் நான் முடிவு பண்ண, இதையே நம்ம முழு நேரம் பண்ணக்கூடாது. ஒரு பேங்க் வேலை பண்றதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இதை மாணவர்களுக்கு தெரியப்படுத்தி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களை அதிகாரி ஆக்குறதுக்கு யாரும் கிடையாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நான் வந்து இது முழு நேரம் இறங்கினேன். இன்னைக்கு 350க்கு மேல அதிகாரிகள் கொடுத்தாச்சு முப்படையில, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், கோஸ்ட் கார்டுல. அதுல சில பேர் தான் இவங்கலாம். இதுல நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த ஒரு போட்டோல உங்களுக்கு வந்து எல்லா யூனிஃபார்ம் சர்வீசஸும் இருக்காங்க. இப்ப மேல எடுத்துட்டீங்கன்னா இங்க 2 பக்கத்துலயும் நிக்கிறது வந்து கடற்படை அதிகாரிகள், நேவி. இந்த சைடும் நேவி தான். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ். அவர் வந்து இப்போ இதெல்லாம் ரொம்ப பழைய போட்டோ. இன்னைக்கு வந்து அவர் வந்து ஆபரேஷன் சிந்தூரை முடிச்சிட்டார். ஆபரேஷன் சிந்தூர்ல ஒரு கமாண்டரா இருந்திருக்காரு. அவர் பேர் சொல்ல முடியாது. எஸ். ஸோ நான் அடுத்து அவ்வளவுதான். இதை சாதித்தவர்கள் வேற யாரு? என் பேக்ரவுண்டும் ஒன்றும் இல்லைங்க. நான் முதல் தலைமுறை பட்டதாரி, முதல் தலைமுறை ராணுவ அதிகாரி. எல்லாமே நான் வந்து முதல்லாம் எங்க வீட்டில் நான் செஞ்சு பார்த்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வந்த ஆளு தான் நான். அதே மாதிரி சரி, நான் ஒரு டவுன்ல இருந்து ஆனேன், ஒரு சிட்டில இருந்து ஆனேன். நான் வந்து கோயம்புத்தூர்ல தான் படித்தேன். அப்போ ஒரு சிட்டில இருந்து இதை சாதிச்சேன். ஆனா விழுப்புரத்துல இருந்து ஒரு விவசாயி இன்னைக்கு ஒரு பைலட்டா இருக்காரு. இவர் தான். இவர் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு போஸ்டிங்ல இருக்காரு. அப்போ விழுப்புரம் விவசாயினால சாதிக்க முடியுமானா சாதிச்சு காமிச்சிட்டோம். அவர் அதோடு நிக்கலைங்க. இதுக்கு முன்னாடி முப்படை தளபதியை வந்து ஏர்ஃபோர்ஸ் டேக்கு எஸ்கார்ட் பண்ணி கூட்டிட்டு போனதே அவர் தான். நினைச்சு பாருங்க, நாட்டில இருக்க அத்தனை விமான படை அதிகாரிகள்ல இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. எங்க முப்படை தளபதியை நீங்க வந்து எஸ்கார்ட் பண்ணி கூட்டு போங்க அப்படின்னு. எந்த நாள் அன்னைக்கு அப்படின்னா விமானப்படை நாள் அன்னைக்கு, ஏர்ஃபோர்ஸ் டே அன்னைக்கு எஸ்கார்ட் பண்ணது ஒரு தமிழன் தான், ஒரு விழுப்புரத்தை சேர்ந்த ஒரு விவசாயி தான். அதே மாதிரி ஒரு சிங்கிள் மதரோட பையன், சிங்கிள் பேரண்ட்னாவே அவங்க வந்து மிக கடினமான சூழ்நிலை தாண்டி வந்திருப்பாங்க. அதுல சிங்கிள் மதர், அப்பாவை அவர் லைஃப்ல பார்த்ததே இல்லை. அதுக்கு முன்னாடி அவங்க பிரிஞ்சுட்டாங்க. அவங்க குழந்தைய இருக்கும்போதே அவங்க அப்பா பிரிஞ்சதுனால அப்பா வளர்ப்பே கிடையாது, அம்மா தான் வளர்த்து எடுத்திருக்காங்க. அவங்க ஒரு டீச்சரா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பையனை வளர்த்திருக்காங்க. இவன் வந்து வளர்ந்து அவங்க அம்மா ஒரே சைல்டு, சிங்கிள் சைல்டு. அப்ப அம்மா பையன், வேற யாரும் இல்லை பாத்துக்கிறதுக்கு. சொந்தக்காரங்க எல்லாம் பெருசா சப்போர்ட் கிடையாது. ஆனால் அந்த பையன் முடிவு பண்ணிட்டான், அம்மா நான் நாட்டை காப்பாற்ற போறேன், இந்த நாடு ஒன்ன பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு. ஆனா அதோடு நிக்கல, கடற்படை அதிகாரி ஆனா, அதுல கடற்படை பைலட் ஆனா. இந்த கடற்படை பைலட்ல மோஸ்ட் ஸ்பிரிட்டட் பைலட் அவார்டு வாங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பையன் தான் இந்த பையன். சாதாரணமா ஒரு சூலூர்ன்ற சொல்லக்கூடிய ஒரு ஊர் கோயம்புத்தூர்ல, அந்த ஊர்ல இருந்து போயிருக்கான். நிறைய பேருக்கு தெரியும், ஒரு ஜல்லிக்கட்டு, ரேக்லா விளையாடுறவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய வீர விளையாட்டு விளையாடுறவங்கன்னு. ஆனா அந்த வீர விளையாட்டு விளையாண்டவங்க இன்னைக்கு கடலோர காவல்படையில அதிகாரி ஆக முடியுமானா அதையும் ஒரு பையன் சாதிச்சு காமிச்சிருக்கான். அதோட நிக்கல, கடலோர காவல்படையில அதிகாரியாகி இவரோட கப்பல் தான் 75வது சுதந்திர தினத்தன்று நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்த யூகேல, ஓகே, பிரிட்டிஷோட இடத்துல போய் நம்ம இந்திய கொடிய ஏற்றினது இவர் தான், இவங்க கப்பல் தான். ஸோ அதெல்லாம் பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு. கோஸ்ட் கார்டு ஒரு ரேக்லா ரேஸ் ஜல்லிக்கட்டு ஃபைட்டர், இன்னைக்கு ஒரு கடலோர காவல்படை அதிகாரி அப்படின்னு. இவரு
சிலிண்டர் அதுலயே இருக்கு, இந்த பிக்சர்லயே இருக்கு. அவங்க அப்பா தான், நீங்க அதெல்லாம் சினிமால தான் பாப்பீங்க, பட் அவங்க அப்பா தான் ஒரு சிலிண்டர் சுமக்கும் தொழிலாளி, சிலிண்டரை வீடு வீடா டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு தொழிலாளி. அவர் வந்து ஸ்கூல்ல இருந்து இந்த பையனை என்கிட்ட பயிற்சி கணிச்சிருந்தாரு. இன்னைக்கு அவன் ஒரு கடற்படை அதிகாரி. கடற்படை அதிகாரியோட நிக்கல. இந்த பசங்க எல்லாம் பாருங்களேன், இந்த அதிகாரி ஆறதே பெரிய விஷயம். நாட்டுல லட்சக்கணக்கான பேர்ல 10 பேரு 4 பேரு 3 பேர்ல வர்றதே பெரிய விஷயம். அதோட நிக்காம அங்க போய் நம்பர் 3 டோட்டல் அதிகாரிகள்ல நம்பர் 3 பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க. அதுவும் வந்து கடற்படை தளபதி கிட்ட இருந்து அவன் மெடல் வாங்குறான். இப்ப பாருங்களேன், ஒரு சிலிண்டர் டெலிவரி மேனோட பையன் அதிகாரி ஆனதே நியூஸ் தான். ஆனா அங்க போய் பிரான்ஸ் மெடல் வாங்குறான்னா இதுக்கு எல்லையே இல்லை, நம்ம சாதனைக்கு எல்லையே இல்லை. அதே மாதிரி தமிழ் மீடியம் ஸ்கூல் 12 வருஷமும் தமிழ் மீடியம் ஸ்கூலு. அதுவும் ஊர் பேரு வந்து பெருவிடை மருதூர், ஒரு குக்கிராமம். அவங்க ஊருக்கு அவங்க வீட்டுக்கு போறப்ப நான் ட்ரை பண்ணப்ப ரோடே கிடையாது. அந்த கிராமத்துல இருந்து தமிழ் மீடியம்ல படிச்சுட்டு அவனும் கடற்படை பைலட்டா இருக்கான். ஸோ இதெல்லாம் சாத்தியம். பெருவிடை மருதூர் திருவாரூர் மாவட்டத்துல அங்க இருந்து வந்திருக்காரு. அதே மாதிரி அன்னபூர்ணி பத்தி சொல்ல வேண்டியது இல்லை, நான் நிறைய மேடைகள்ல பேசியிருக்கேன். ஆனாலும் அதை வந்து ஒருத்தர் கூட இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த அன்னபூர்ணியை தெரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து நயன்தாரா த்ரிஷாவோட இந்த மேஜர் அன்னபூர்ணிங்கிறது தான் முக்கியம். காரணம் என்ன, அவங்க தான் நம்மளை காப்பாத்துறாங்க. அதுல இந்த பொண்ணு வந்து தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியை சேர்ந்த பொண்ணு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில இருந்து ஒரு அதிகாரியாகி அந்த 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 தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்த்த ஒரு பொண்ணு. அதோட நிக்கல, அவன் வந்து ஒரு ஆர்மியோட ரெஸ்கியூ ஆபரேஷனே கமாண்ட் பண்ணியிருக்கான். ராணுவம் நடத்தின ஒரு மீட்பு படை ஒரு ஆபரேஷனை கமாண்டரா முன்னின்று நடத்தி ஒரு 300 பேரை காப்பாத்திட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. அதுதான் மேஜர் அன்னபூர்ணி, ஆண்டிப்பட்டியை சேர்ந்த பொண்ணு. ஸோ அதுல இருக்க போட்டோ எல்லாம் நீங்க பார்க்கலாம். அது மாதிரி குழந்தைகள் எல்லாம் போய் காப்பாத்தி பல மைல் தூரம் வந்து அவன் மென்னோட, அதாவது சிப்பாயோட ஒரே கமாண்டரா, பெண் கமாண்டரா போய் இதை சாதிச்சிருக்கா. அதுக்கு அடுத்து ஒரு குறிப்பிடும்படி ஒரு கதை அப்படின்னா, நம்ம சரண்யா, கேப்டன் சரண்யா, முன்னாடி சொன்னது மேஜர் அன்னபூர்ணி. இவங்க எல்லாம் நீங்க நினைச்சு பாருங்களேன், மிஸ் அன்னபூர்ணி, அடுத்தது மிஸ்ஸஸ் அன்னபூர்ணியா இருக்கலாம். ஆனா அதோட நிக்கல அவங்க. மிஸ் வேண்டாம், மிஸ்ஸஸ் வேண்டாம், மேஜர். கேப்டன் சரண்யா, மிஸ்ஸஸ் இல்ல கேப்டன், இப்படி அவங்க முடிவு பண்ணிருக்காங்க. இதுதான் வந்து பெண் உரிமை அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. எங்களுக்கெல்லாம் வந்து எல்லாருக்கும் இருக்க டைட்டில் வேண்டாம். கல்யாணம் ஆனோன்னு மிஸ்ஸஸ், இந்த டைட்டில் வேண்டாம். எங்களுக்கு என்னைக்குமே வந்து அரசாங்கம் கொடுக்கக்கூடிய டைட்டில் கேப்டன், மேஜர். இன்னும் சில வருஷத்துல கர்னல் கூட ஆவாங்க இவங்களாம். ஸோ கேப்டன் சரண்யா அதுலயே இருக்கு. ஒரு மாடு மேய்ச்சிட்டு ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வந்த பெண். அகில இந்தியால ஒரு 52 அதிகாரிகளை வைத்து துவக்கப்பட்ட ஒரு மீட்பு படை, தன்னார்வல மீட்பு படை. இது வரைக்கும் 23 ஆபரேஷன்ஸ் முடிச்சிருக்கோம். அதுல 1 இன்டர்நேஷனல் ரிலீஃப் ஆபரேஷன். 3300 பேரை காப்பாத்திருக்கோம். அண்ட் அதுல வந்து 20 கர்ப்பிணி பெண்கள், பச்சிளம் குழந்தைகள், 20 நாள் குழந்தை, 40 நாள் குழந்தை. பட் இதெல்லாம் நான் சொல்லும் போது நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் செஞ்சது யாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 52 இன்னைக்கு சர்வீஸ்ல இருக்கக்கூடிய முப்படை அதிகாரிகளும் நானும் சேர்ந்து செஞ்ச ஒரு ஒரு சம்பவம் சொல்லலாம். இல்ல ஒரு படை, ஒரு மீட்பு படை நாங்க உருவாக்கின ஒரு மீட்பு படை. சாதாரண ஆட்கள் கிடையாது. இன்னைக்கு இந்த மீட்பு படையில இருந்து பல உயிர்களை காப்பாத்தினவங்க இன்னைக்கு அதிகாரிகளா இருக்காங்க. ஸோ இது பின்னாடி நிறைய கதைகள் இருக்குங்க. அது நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். ஒரு உதாரணம் மட்டும் நான் காமிச்சிடுறேன். நான் ஒரு ஃப்ளைட்ல இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் கொஞ்சம் ஒரு சங்கடத்துல இருந்தேன், ஒரு ரொம்ப நல்ல மூட்ல இல்லை. அப்போ வந்து என்ன இந்த ஏர் ஹோஸ்டஸ் எழுப்பி இந்த நோட்டை எழுதி என் கையில கொடுத்தாங்க. என்னன்னு கேட்டேன். ஒரு 2015ல ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கொடுத்த அன்னைக்கு, அந்த 9 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்னோட சிஸ்டர், அவங்களோட அக்காவையும், அவங்க அக்கா வந்து அன்னைக்கு வந்து 9 மாசம் பிரெக்னென்ட், ஓகே, காப்பாத்துனீங்க. 9 மாத கர்ப்பிணி பெண்ணை நீங்க காப்பாத்துனீங்க. அது எங்க அக்கா முடிச்சூர்ன்ற ஏரியால. அன்னைக்கே அந்த கர்ப்பிணி பெண் டெலிவரி ஆச்சு.
அந்த குழந்தைக்கு இன்னைக்கு 9 வயசு ஆச்சு. அவங்க 2 பேரும் இன்னைக்கு சுகமா இருக்காங்க. எங்க குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்களும் உங்களோட அதிகாரிகளும் தான். அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தேன். ஸோ இதுதான் ஒரு இராணுவ வீரனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். சிவில் சர்வீசஸ்லயும் சில பேர் ஏன்னா அங்கேயும் இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. அதுல சில பேர் பாஸ் பண்ணி அதிகாரிகள் ஆயிருக்காங்க எங்க ட்ரைனிங் மூலமா. நான் இது வரைக்கும் பேசுறது மிலிட்ரி, பாராமிலிட்ரின்னு ஒன்று இருக்கு, CAPF சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ். அதுலேயும் வந்து ஐபிஎஸ்க்கு நிகரான அதிகாரிகள், IAS IPSக்கு நிகரான அதிகாரிகள் இருக்காங்க. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மாதிரி அதுலயும் இருக்காங்க. அந்த அதிகாரிகள் ஒரு கதையை மட்டும் நான் சொல்றேன். எங்கேயாவது ஒரு ஸ்விக்கி டெலிவரி பாய் இல்ல அமேசான்ல, உங்க வீட்டுக்கெல்லாம் வந்து அமேசான்ல ஸ்விக்கில வந்து டெலிவரி பண்ற ஒரு பையன் அதிகாரி யூனிஃபார்ம் போட்டு வருவான் அப்படின்னு நினைச்சு பார்த்திருக்கீங்களா? இப்படி இருந்தவர் அமேசான் டெலிவரி பாயா உங்க வீட்டுல ஒரு டெலிவரி கொடுத்திருப்பாரு. இதே சென்னையில தான் ஒரு டெலிவரி பாயா பணியாற்றிட்டு இன்னொரு பக்கம் படிச்சு இப்போ கஷ்டப்பட்டு தேர்வாகி அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் அப்படின்ற பதவிக்கு இப்போ அவர் வந்து டெபுட்டி கமாண்டன்டே ஆயிருப்பாரு CAPFல, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ். அது மாதிரி இதே பிஹைண்ட் வுட்ஸ்ல இவரை பத்தி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நான் சொல்ல வேண்டியதில்ல. அவங்க அம்மா வந்து கோவிட்ல இறந்ததுக்கு அப்புறம் அப்பா வந்து ஒரு டெய்லி வேஜ் லேபரர் அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல மேலூர்ல இருந்து வந்து ராணுவத்துல செலக்ட் ஆனதே பெரிய விஷயம் அதிகாரியா. ஆனா அவர் அதோட நிக்கல, பாரா ஸ்பெஷல் போர்சஸ் போனாங்க. பாரா ஸ்பெஷல் போர்சஸ் வந்து அந்த அதிகாரிகள்ல 4 பேர் தான் பாரா ஸ்பெஷல் போர்சஸ் போனாங்க. ஸ்பெஷல் போர்சஸ்ங்கிறது நீங்க கண் இமைக்கும் நேரத்துல கட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க எங்க எதிரி நாட்டுக்குள்ள பூந்து. அந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுக்கக்கூடிய பசங்க, அந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுக்கக்கூடிய அதிகாரிகள் அதுல செலக்ட் ஆயிருக்காரு. அவங்க அம்மா இறந்த இப்ப நினைச்சு பாருங்களேன், இந்த சினிமாலாம் பார்த்திருக்கோம். இறந்த அம்மாவோட போட்டோவை வச்சுட்டு நான் வந்து இந்த அதிகாரி ஆனேன் அப்படின்னு படத்துல சொல்லலாம். உண்மையிலேயே நடந்திருக்கு. அவங்க அம்மாவோட போட்டோ, ஏன்னா அவங்க அம்மா இருந்திருக்கணும் இந்த பக்கம் ஷோல்டர்ல, அவங்க தான் ஸ்டார் போட்டிருக்கணும். அவங்க இல்ல, அதுக்குள்ள இறந்துட்டாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி பையன் ஆஃபீஸர் ஆகி பாரா ஸ்பெஷல் போர்சஸ் போயிருக்காரு. ஸோ இவர் விக்னேஸ்வரா. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்காக இந்த போட்டோ எடுத்தேன். என் காலேஜ் தான், என் ஜூனியர் தான். நான் படித்தது தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அவரும் தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். நான் சிவில் இன்ஜினியர், அவரும் சிவில் இன்ஜினியர். என் காலேஜ்ல எங்க டிபார்ட்மெண்ட்ல என்னை கூப்பிட்டாங்க, தம்பி ஒரு தடவை வந்து பேசிப்போம். இந்த டிபார்ட்மெண்ட் இந்த அசோசியேஷன் ஆரம்பிச்சது நாங்க, எங்க பேட்ச். அதனால வா, இந்த டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு நீங்க வா அப்படின்னு எங்க HOD கூப்பிட்டாரு. போனேன். இந்த தாடி வச்சுட்டு ஒரு பையன் 3ஆவது எங்கூட அடுத்து நிக்கிறான். எங்கிட்ட இருந்து அடுத்தது நெக்ஸ்ட் நிக்கிறான். அந்த பையனோட லைஃப் எப்படி மாறிடுச்சு பாருங்க. இதுக்கு காரணம் நான் இல்லை, அவன் என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சான். அங்க வந்து நிறைய பேர் இது மாதிரி போட்டோ எடுத்துட்டாங்க. அந்த பையன் இல்லை சார், இதே காலேஜ், இதே டிபார்ட்மெண்ட், உங்களால முடியும்னா என்னால முடியாதா அப்படின்னு இன்னைக்கு அவன் கேப்டனா இருக்கான். இது மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. இது எதுக்காகனா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்காகவே நான் உங்களுக்கு இந்த போட்டோ எடுத்துட்டு வந்தேன். ஆர்மியில பல் டாக்டர் இருக்காங்க தெரியுமா? ஆர்மியில நீங்க ஒரு பல் டாக்டர் ஆகலாம். ஆர்மியில எல்லா டாக்டரும் இருக்காங்க. அதுல டென்டல் கோர் அப்படின்னு இருக்கு, ஆர்மி டென்டல் கோர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல பல் டாக்டர் ஆகி BDS முடிச்சு பல் டாக்டர் ஆகி நீட் எக்ஸாம் எழுதி, அதாவது போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு நீட் எக்ஸாம் எழுதி 1300 ரேங்க்குள்ள வந்து 2 முறையும் அவருக்கு வந்து PG வந்து பெரிய மெடிக்கல் காலேஜா கிடைச்சும் வேண்டாம்னு சொல்லிட்டு ராணுவத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணி 2வது முறை செலக்ட் ஆகி இப்ப கேப்டன் ஆயிருக்காரு நம்ம ஊரை சேர்ந்த பையன். சோ ராணுவத்துல இப்படியும் போலாம். ராணுவத்துல வெட்டினரி டாக்டர் ஆகலாம். அங்க வந்து குதிரைகளுக்கும் இந்த மியூல்னு சொல்லுவாங்க, கழுதை, கோவேரி கழுதை, இது மாதிரி இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு டாக்டர்ஸ் இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் வந்து வெளியிருந்து வெட்டரி டாக்டர்ஸ் தான். இவர் வண்டலூர் ஜூல மெடிக்கல் ஆஃபீஸர், வந்துட்டு இப்ப ராணுவத்துல வெட்டினரி டாக்டரா இருக்காரு, ரிமோட் வெட்டினரி கோர்ல இருக்காரு. அவரும் ஒரு அதிகாரி தான். குழந்தை தொழிலாளி, செங்கல் பிடிச்சு கட்டடம் கட்டின ஒரு குழந்தை தொழிலாளி இன்று அதிகாரி. எங்கூட ரெஸ்கியூ ஆபரேஷன்ல இருந்த பையன். நிறைய உதாரணங்கள். ஆட்டோ டிரைவர் பையன் 12 வருஷமும் தமிழ் மீடியம்ல படிச்சுட்டு கடற்படையில் அதிகாரியா இருக்கான். அதே மாதிரி ஒரு விவசாயி, இயற்கை விவசாயி, பெரம்பலூர் சேர்ந்தவன், விமானப்படை அதிகாரி. அவர் டைட்டிலே பாருங்க நாங்க எப்படி போட்டிருக்கோம், அடுத்த ரியல் அமரன். ஏன் அப்படின்னா அமரன் வந்து ஒரு படம், அதில் நான் கூட நடிச்சிருக்கேன். ஆனா உண்மையான அமரன் இவர் தான். இந்த மாதிரி பசங்க தான்
அவர் விமானப்படை அதிகாரி யாரப்போ எடுத்த போட்டோ. இதுக்கு வந்து தூர்தர்ஷன்ல வந்தது. ஸோ இது மாதிரி அடுக்கிட்டே போலாங்க. இவங்கெல்லாம் யாரு, என்ன பண்ணாங்க? படிச்சாங்க இல்லைன்னு சொல்ல, ஆனா நாட்டுக்கு சேவை செஞ்சிருக்காங்க. என்னோட படையில, என்னோட டெல்டா ஸ்குவாட்ல இந்த மரத்தை நாங்கெல்லாம் போட்ல போகும்போது இந்த மரங்கள்லாம் விழுந்திருக்கும். அந்த மரங்களை கட் பண்ணி அகற்ற வேலை இருக்கு. அந்த வேலையை செஞ்ச 2 பேரு அந்த பக்கம் மரங்களை அகற்றிட்டு இருக்காங்க. அவங்க இந்த பக்கம் அந்த போட்டோல நிக்கிறாங்க அந்த ஆபரேஷன் முடிச்சுட்டு. ஆனா அந்த பசங்க வேற யாரும் இல்லை, சாதாரணமா இருக்காங்க பாக்குறதுக்கு. விமானப்படை அதிகாரி இவரு, அவர் கடற்படை அதிகாரி. இவர் ஒரு இயற்கை விவசாயி, அவர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் பையன். சாதாரண குடும்பங்கள், நாட்டுக்கு சேவை செஞ்சாங்க, எதையுமே எதிர்பார்க்கல. இன்ஃபேக்ட் சிபிராஜுங்கிறவரு அவரோட பரீட்சை இருக்கும் போது கூட நாட்டுல ஒரு வெள்ளம் வந்துச்சு, எது வந்தாலும் வந்துருவாரு, இறங்கி வந்துருவாரு. அது பரீட்சையும் கூட விட்டுட்டு வந்திருக்காரு. ஆனா இன்று விமானப்படை அதிகாரி. அப்போ படிச்சா அதிகாரி ஆகலாம். ஆனால் இந்த எஸ்எஸ்பியை பாஸ் பண்ணணும்னா உண்மையான நாட்டுப்பற்று இருந்தால் மட்டும்தான் எடுப்பாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க பணத்துக்காகவோ பதவிக்காகவோ இல்ல ராணுவத்துல கிடைக்கக்கூடிய சலுகைகளுக்காகவோ நீங்க அதிகாரியா வரணும்னு நினைச்சீங்கன்னா உங்க சைக்காலஜி டெஸ்ட்ல, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல, உங்களோட இன்டர்வியூல இதை ஃபிகர் அவுட் பண்ணிடுவாங்க. உண்மையான தேசப்பற்று இருக்கணும், உண்மையிலேயே தேசத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கணும். நீங்க யூனிஃபார்ம் போடுறீங்களோ போடலையோ, ஏதாவது ஒண்ணு நாட்டுக்கு நான் செய்யணும், என் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை நான் செய்யணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் நீங்க அதிகாரிகளா இருக்காங்க. 2 குழந்தைங்களை காப்பாத்திட்டு அவங்க நடந்து வரல அவ்வளவு தூரம், போட்ல இருந்து இறங்கி இந்த குழந்தைங்களை கரையில கொண்டு வந்து விடுறதுக்காக வந்திருக்காங்க. நாங்க உள்ள போய் தூக்கிட்டு வந்தோம் அந்த குடும்பங்களை. அப்ப எதிர்ச்சியே ஒரு வீடியோ, முதல்ல ஒரு பையன் வர்றாரு, ஒரு குழந்தைய தூக்கிட்டு வர்றாரு, அவர் ஆர்மியில பாரா ஸ்பெஷல் போர்சஸ் ஆஃபீஸர். அடுத்து பின்னாடி ஒரு பையன் வர்றாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு 2 நாள் தூக்கம் இல்லாம இந்த மீட்பு பணியை முடிச்சுட்டு இன்னொரு குழந்தைய தூக்கிட்டு வர்றாரு. அவர் ஏர்ஃபோர்ஸ்ல ஃபிளைங் ஆஃபீஸர். இது மாதிரி ரியல் ஹீரோஸ் இருக்க வரைக்கும் இந்த நாட்டை யாரும் அசைக்கவே முடியாது. தேங்க்யூ, ஜெய்ஹிந்த். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம் ஈசன் அவர்களுக்காக. பல ரியல் ஹீரோஸ் எங்க கண்ணு முன்னாடி காமிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்காக சென்னை சமர்த்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூட் பெருமையுடன் வழங்கும் ஒரு கிஃப்ட். அடுத்து என்ன படிக்கலாம் 2026 டைட்டில் ஸ்பான்சர் சென்னை சமர்த்தா ஏவியேஷன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் நர்சிங். ஈஸியா படிங்க சாலரியோட. PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல், பில்டிங் தி ஃபியூச்சர். பவர்ட் பை தானிஷ் சென்னை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தாம்பரம். விநாயகா மிஷன் கிருபானந்தா வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ். EGS பிள்ளை குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், a legacy of educational excellence in the Delta region. Velamal Nexus, dedicated to excellence. Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu, and PSNA College of Engineering and Technology, Dindigul. Presents Behind Notes அடுத்து என்ன படிக்கலாம் 2026. Powered by Danish Chennai College of Engineering Tambaram. Vinayaka Mission Kribananda Warrior Engineering College. EGS Pillai Group of Institutions. Velamal Nexus.